ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஷ்வீலா. நாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான கோதுமை மாவில் கச்சாயம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 3/4 கப் வரை சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 அல்லது 3 வாழைப்பழம், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், சோடா உப்பு வேண்டியது இல்லைங்க. வாழைப்பழம் சேர்த்து இருக்கிறதுனால நல்லா புசு புசுன்னு வருங்க. வாழைப்பழத்தை மசிச்சு விட்டுட்டு 1/2 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கடாயில் ஆயில் விட்டு ஹீட் ஆனதும் நம்மளுக்கு கச்சாயம் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸில் போட்டு எடுத்தால் ரொம்பவே சிம்பிளான கோதுமை மாவு கச்சாயம் ரெடி. இது கோதுமை மாவை விட மைதா மாவில் செஞ்சால் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் கோதுமை மாவு தாங்க உடம்புக்கு நல்லது.